போதை நல்லதா? போதை நல்லதான்னு கேட்டால் நமக்கு தெரியாது என்ன போதைன்னு. ஆனால் ஒரு மனிதனை கெடுக்கும் எந்த விதமான போதையும் மனிதனுக்கு தேவையில்லை. மனிதனையும் அவன் சுற்றில் இருக்கிறவரையும் பாதிக்கிற விதமான எந்த போதைகளிலும் நாம் அடிமையாகக்கூடாது. அந்த போதையை தான் இந்த உலகத்தில் இருந்தே நம்மளை மிக மோசமான மனிதனாக மாற்றி விடுகிறது. அதனால அனைவரும் எந்த விதமான போதை என்று யோசித்து செயல்படுங்க. நல்ல போதைகளை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்படின்னா போதை தேவையில்லைன்னு சொல்கிறேன். நமக்கு நிதானம் வேணும், நல்ல பழக்கம் வேணும், நல்ல ஒழுக்கம் வேணும். அப்போ போதை தனியாக வேணுமான்னு கேட்டால் அப்படி ஒரு போதை நமக்கு தேவையில்லை. போதை இல்லாத ஒரு மனிதன் போதமாக நல்ல மனசோடு கூடி வாழ்வான். அதனால் போதை இல்லாத வாழ்க்கை புனிதமான வாழ்க்கை. நல்ல விஷயங்களை படிக்கிறதுக்கு ஏன் நம்ம மனசு போக மடுக்குது? நல்ல விஷயங்களை ஏன் ஏற்றுக்கொள்ள முடியலை அப்படின்னு ஒரு கேள்வி. நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியலை அப்படின்னு ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் நாம் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம அனைவரும் யோசிச்சு பாருங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. ஆனால் நாம் யாரும் அதை ஏற்றுக்கொள்வதுக்கு ஒரு மனசை காட்டலை. அதான் பிரச்சனை. அதனால் எல்லோரும் நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. வாழ்க்கை செமையாக இருக்குங்க, சந்தோஷமாக இருக்குங்க. ஆனால் நல்ல விஷயத்தில் ஏற்றுக்கிட்டதுக்குள்ள மனசு மட்டும்தான் வேணும். மனசு இருந்ததுன்னு வைங்க, எல்லாமே சரியாயிடும். அதனால் அனைவரும் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கும் நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும் இடத்துக்கும் செல்ல வேண்டும். நாம் எங்கேயுமே போகாமல் இருந்து விட்டால் ஒன்றுமே நடக்காது.